ஹை ஃப்ரெண்ட்ஸ், சம்பளம் நம்ம தினமும் வாங்கக்கூடிய சம்பளமா இருக்கட்டும், இல்ல மாத சம்பளமா இருக்கட்டும், இந்த சம்பளங்கிற வார்த்தையும் அதோடைய செயல்பாடுகளும் எப்படி வந்துச்சு வாங்க இந்த வீடியோல விரிவா பார்ப்போம். உப்புக்கும் நாம வாங்கக்கூடிய சம்பளத்துக்கும் நிறைய தொடர்பு இருந்துச்சு. உப்போட வரலாறு பல்லாயிரம் வருஷம் பழமையானது. பண்டைய காலத்துல நீர்நிலைகள் பக்கத்துல உப்பு வாங்குவோம். எளிதா வியாபாரம் செய்யக்கூடிய ஏத்த இடத்துல மக்கள் வாழ ஆரம்பிச்சாங்க. கிமு 450 இருந்து 550க்கு இடைப்பட்ட காலத்துல ஒருத்தருக்கு உப்பு கொடுக்கறது ஊதியம் கொடுப்பதற்கு சமம்னு நினைச்சாங்க. அதிகார வர்க்கத்தால உப்பு விநியோகத்திற்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது. ஏழை மக்கள் வாங்க முடியாத அதிக விலையில உப்பு இருந்ததுனால உப்பையே ஊதியமா கொடுக்குறாங்க. உப்பு நாணயமா வணிகத்துல பயன்படுத்துறாங்க. ரோமானிய பேரரசுல வேலை பார்த்த சிப்பாய்கள் சில சமயங்கள்ல பணத்துக்கு பதிலாக கை நிறைய உப்பு வாங்கினாங்க. சீனர்கள், ஹீப்ருக்கள், கிரேக்கர்கள் இவங்க எல்லோருமே உப்போட மதிப்பை தெரிஞ்சவங்களா இருந்தாங்க. சம்பளங்கிற வார்த்தை லத்தீன் சொல்லுல சலாரியம். சல் அப்படின்னா உப்புக்கான லத்தீன் சொல். இதுக்கு உப்பு பணம்னு பொருள். இதுதான் சம்பளங்கிற வார்த்தையா ஆங்கிலத்துல பேர் மாறுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.